ஒரு சாதாரண எலி, அந்த எலியிலேருந்து வரக்கூடிய வைரஸ், இது இப்போ உலகத்தையே அச்சுறுத்தி இருக்குன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆனா அதான் உண்மை. நமஸ்காரம், நான் உங்கள் மருத்துவர் சிவகுமார், தியான் ஹெல்த் கேர் மருத்துவமனை. இப்போ நான் சொல்லிட்டு இருந்த வைரஸ்க்கு பேரு தான் ஹண்டா வைரஸ். இது ஒரு எலி மூலியமா பரவுறது. எலியோடைய சிறுநீரகம், எலியோடைய எச்சம், எலியோடைய மோஷன், இது எல்லாத்துலயுமே இந்த வைரஸ் கிருமி தொற்றுகள் இருக்கும். இப்ப நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே காத்துல கலக்கறதால இந்த வைரஸ் காத்து மூலியமா பரவும். அதை சுவாசிக்கிற எல்லாருக்கும் இந்த வைரஸ் பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு நபர்ல இருந்து இன்னொரு நபருக்கு பரவுற வேகம் இதுல ரொம்ப ரொம்ப அதிகம். பொதுவா இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒரு பழைய குடோன்ல, யூஸ் பண்ணாத இடத்துல, ஸ்டோர் ரூம்ல, இங்க மாதிரி தான் நிறைய நடக்குது. அதை சுத்தம் பண்ணும் போது ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும். இதோடைய அறிகுறிகள் ரொம்ப லேசான அறிகுறிகள். லேசான தலைவலி, கண் எரிச்சல், தொண்டை வலி, இருமல், இந்த மாதிரி லைட்டாகவும் இருக்கலாம். நிறைய பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஐசியூல அட்மிட் பண்ற மாதிரி நிலைமையும் ஏற்படலாம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான வேலை என்னன்னா, இந்த மாதிரி இடங்களை சுத்தம் பண்ணும் போது நேரடியா அதுல எக்ஸ்போஸ் ஆகாதீங்க. ஒரு மாஸ்க் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஒரு கையுறை யூஸ் பண்ணுங்க. பெருக்கிறதுக்கு முன்னாடி நல்ல டிஸ்இன்ஃபெக்டன்ட்டா மேல தூவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த கிளீன் பண்ணுங்க. காத்தோட்டமா இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. இது போன்ற இடங்கள்ல சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு காய்ச்சலோ உடல் சோர்வோ இருந்ததுன்னா அதை கண்டிப்பா உதாசீனப்படுத்தாதீங்க. டாக்டர்கிட்ட காட்டி இந்த மாதிரி நடந்திருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹண்டா வைரஸ் இருக்கான்றதை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி.